வெல்கம் டு பெண்டல் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பெலிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம டாபிக் வைஸ் கொடுத்துட்டோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் அதாவது திருக்குறளுக்கு வந்துங்க இன்னும் நம்ம இந்த அந்த கொரோனாக்கு அப்புறம் திருக்குறள் யூனிட் 8 அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அதுலேருந்தே நம்ம தனியாக தான் வச்சுருக்கோம், சரிங்களா? இது எல்லாமே அப்டேட்டட் அப் டு லாயர் எக்ஸாமினேஷன் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். மொத்தம் 334 கொஸ்டின் இருக்குது. 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃபை நம்ம உருவாக்கியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பாருங்கள். அடிஷ்னலி நீங்கள் திருக்குறள் சம்மந்தமாக பார்க்க வேண்டிய ஒரே பிடிஎஃப் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ். இது ஃபில் இன் தி பிளாங்க்ஸு, எக்ஸசைஸு, ஒரு பிக்சரை கொடுத்துட்டு திருக்குறள், அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸசைஸாக தான் இருக்கும். போத் ஓல்டு அண்ட் நியூ புக்லேருந்து அந்த திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற புக் பேக் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இது ப்ளஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போதும். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக ஜென்ரல் ஸ்டடீஸ், மென்டல் எபிலிட்டி, ரீசனிங், பொதுத்தமிழ், குரூப் 4னா பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் எஃபர்ட்டை போடுங்க. திருக்குறளில் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க.